மதுபானம் அருந்திய நபர் அருகில் வசிக்கக்கூடிய வீட்டில் உள்ளவர்களை கொடூரமாக தாக்கியதாகத்தான் புகார். வண்டிப்பெரியார் மிலாமலையில் எம்பி வருணைத்தான் தாக்கியுள்ளது. காயமடைந்த இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடாது வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் உட்பட உள்ளவைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை இரவுதான் சம்பவம் நடைபெற்றது. வண்டிப்பெரியார் மிலாமலையில் சேலக்காப்பிள்ளை வீட்டில் எம்பி வருண் சரண்யா தம்பதிகள் வசித்திருந்த வீட்டில்தான் அருகில் வசிக்கூடிய சுரேஷ் என்ற இளைஞர் எந்தவித பிரச்சனையும் இல்லாத நிலையில் மதுபானம் அருந்தி வந்து தகாத வார்த்தைகள் பேசி வீட்டிற்கு நேராக கல்லெறிந்தது. இந்த நேரத்தில் வருணும் சரண்யாவும் 3 வயது மகன் மட்டும்தான் இருந்தது. தொடர்ந்து சுரேஷ் இதை கேள்வி கேட்க சென்றதை தொடர்ந்தான் வருணின் தலையிலும் கல்லெறிந்தது. வருணின் காது 2ஆக துண்டிக்கப்பட்டது. கோட்டை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சையில் அனுமதித்துள்ளனர். வீட்டில் உள்ள ஜன்னல் கண்ணாடிகள் உட்பட உள்ளவைகளையும் கல்லெறிந்து சேதப்படுத்தியுள்ளதாக வருண் தெரிவித்தார். വീട് മൊത്തം അടിച്ചു നശിപ്പിക്കുകയും എൻ്റെ ചെവിക്കിട്ട് കല്ലെടുത്തെറിയുകയും ഇങ്ങനെ സംഭവിക്കുകയും എന്നെ ആശുപത്രി കൊണ്ടുവന്ന സമയത്ത് ഇവിടെയുള്ള ആൾക്കാരെല്ലാം പറയാം അവൻ്റെ വീട് അടിച്ചു പൊട്ടിക്കരുത് എന്ന് പറയുകയും ഞങ്ങളത് എൻ്റെ നടപടിയായിട്ട് കേസിന് പോവുകയും ചെയ്തു. വീട് എൻ്റെ പേരിലല്ല, എൻ്റെ വെല്ലുമിച്ചിയുടെ പേരിലാണ്. അച്ഛനും അമ്മയില്ലാതെ ഞങ്ങൾ കഴിയുന്നവരാണ്. ഞങ്ങളുടെ മേത്ത് ഇങ്ങനെ വന്ന് ഡെയിലി ഇവൻ പ്രശ്നമാണ്. എൻ്റെ വീഡിയോ സഹിതം പോലീസിന് ഞങ്ങൾ കൊടുത്തിട്ടുണ്ട്. ചീത്ത വിളിച്ചുകൊണ്ടാണ് വന്നത്. വീട്ടിൽ കിടന്ന് ഉറങ്ങുന്നവനെ ചീത്ത വിളിച്ചു വന്ന് ഇങ്ങനെ കാണിക്കുവാണ്. എൻ്റെ കുടുംബം മാത്രമേ ഉള്ളായിരുന്നു. കിടന്നുറങ്ങുമായിരുന്നു. വന്നു എന്നും ഇതൊരു പ്രശ്നം. சம்பவத்தில் வண்டிப்பெரியார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை ஆரம்பித்துள்ளனர். குற்றவாளிகளுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் வருணின் குடும்பத்தாரின் கோரிக்கை. நியூஸ் பீரோ, வண்டிப்பெரியார்.